சூரத்துல் பக்ரா வசனம் 120 121. நபியே, நீர் யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களது மார்க்கத்தை பின்பற்றாதவரை அவர்கள் உம்மை பற்றி திருப்தி கொள்ளவே மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வின் வழியே நேரான வழியாகும் என்று கூறுவீராக. உமக்கு ஞானம் வந்த பின்பும் அவர்களின் மன இச்சைகளை நீர் பின்பற்றினால் அல்லாஹ்விடமிருந்து காப்பாற்றுபவனோ உதவியாளனோ யாரும் உமக்கு இருக்க மாட்டார்கள். நாம் வேதம் வழங்கியோரில் யார் அதை வாசிக்க வேண்டிய முறையில் வாசிக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த வேதத்தை நம்புவார்கள். யார் இதை ஏற்க மறுக்கிறார்களோ அவர்களே இழப்புக்கு உரியவர்கள். முந்திய வசனத்தின் கருத்தாவது, முஹம்மதே, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் உங்கள் விஷயத்தில் ஒருபோதும் திருப்தி கொள்ளவே மாட்டார்கள். எனவே அவர்களை திருப்திப்படுத்தக்கூடியதும் அவர்களுக்கு இசைவானதுமான விஷயங்களை தேடாதீர்கள். அல்லாஹ்வின் திருப்தியை மட்டுமே நாடி அவர்களை சத்திய பாதைக்கு அழையுங்கள். இவ்வாறு இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியுள்ளார்கள். அடுத்து, அல்லாஹ்வின் வழியே நேரான வழியாகும் என்று கூறுவீராக என அல்லாஹ் கூறியுள்ளான். அதாவது, அல்லாஹ் என்னை எந்த நேர் வழியுடன் அனுப்பினானோ அதுவே நேர்வழியாகும் என்று முஹம்மதே நீர் கூறுவீராக. அதுதான் அனைத்தையும் உள்ளடக்கிய முழுமையான சரியான நேரிய இஸ்லாமிய மார்க்கமாகும். வேதக்காரர்களை பின்பற்றினால். அடுத்து, உமக்கு ஞானம் வந்த பின்பும் அவர்களின் மன இச்சைகளை நீர் பின்பற்றினால் அல்லாஹ்விடமிருந்து காப்பாற்றுபவனோ உதவியாளனோ யாரும் உமக்கு இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். குர்ஆனையும் நபி வழியையும் அறிந்து கொண்ட பிறகும் யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களின் வழிகளை பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தாருக்கு இத்தொடர் கடுமையான எச்சரிக்கையாகவும் கண்டனமாகவும் அமைந்துள்ளது. இதிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பானாக. இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலைப்படுத்தி பேசப்பட்டிருந்தாலும் இதில் உள்ள கட்டளை அவர்களின் சமூகத்தாருக்கே உரியதாகும். அவர்களுடைய மார்க்கங்கள் பல இருக்க அவர்களது மார்க்கத்தை நீர் பின்பற்றாதவரை என்று ஒருமையாக அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளான். ஏக இறை மறுப்பு என்பதில் எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் அவை எல்லாம் ஒரே மதம்தான் என்பதே இதற்கு காரணம். உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, என் மார்க்கம் எனக்கு என்ற வசனத்திலும் இதை காணலாம். இதன்படி ஏக இறை நம்பிக்கையாளர்களான முஸ்லிம்களும் ஏக இறை மறுப்பாளர்களும் ஒருவருக்கொருவர் வாரிசாக முடியாது. ஆனால் ஏக இறை மறுப்பாளர்களில் ஒருவர் மற்றவருக்கு அவர் எந்த மதத்தாராக இருந்தாலும் வாரிசாகலாம் என்று சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். ஏக இறை மறுப்பு என்பது ஒரே மதம் என்பதே காரணம். முறையோடு வேதத்தை வாசிப்போர். அடுத்த வசனத்தில் நாம் வேதம் வழங்கியோரில் யார் அதை வாசிக்க வேண்டிய முறையில் வாசிக்கிறார்களோ என்பது யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் குறிக்கும் என்று கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களது கருத்தும் இதுதான். இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களை குறிக்கும் என்று கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாக ஸயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியுள்ளார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, என்னுடைய ஆன்மா யாருடைய கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக வாசிக்க வேண்டிய முறையில் வாசிப்பது என்றால் வேதம் அனுமதித்ததை ஹலாலை அனுமதிக்கப்பட்டதாக கொள்வதும் அது தடுத்ததை ஹராமை தடுக்கப்பட்டதாக கொள்வதும் அல்லாஹ் அருளியவாறு அதை ஓதுவதும் அதன் வசனங்களை அவற்றின் இடங்களிலிருந்து மாற்றாதிருப்பதும் அதில் உள்ள ஒன்றுக்கு உண்மைக்கு புறம்பான விளக்கம் அளிக்காதிருப்பதும் ஆகும். ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது,
பொருள் தெளிவான வசனத்தை செயல்படுத்துவார்கள். பல பொருட்களுக்கு இடமளிக்கக்கூடிய வசனங்கள் மீது நம்பிக்கை கொள்வார்கள். சிக்கலாக தோன்றக்கூடிய வசனத்திற்கு விளக்கம் கோரி அது தொடர்பான அறிஞரை அணுகுவார்கள். இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை முறைப்படி பின்பற்றுவார்கள் என்று இதற்கு விளக்கம் அளித்ததாக சுஃப்யான் அஸ்-சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டார்கள். அபு மூசா அல் அஷ்அரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, யார் குர்ஆனை முறைப்படி பின்பற்றுகிறாரோ அவர் சொர்க்கத்து பூஞ்சோலைகளில் நுழைவிக்கப்படுவார். உமர் பின் அல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, வேதத்தை முறைப்படி ஓதுபவர்கள் யாரெனில் அவர்கள் அருள் தொடர்பான வசனத்தை ஓதும்போது அல்லாஹ்விடம் அருளை கோருவார்கள். தண்டனை தொடர்பான வசனத்தை ஓதிச் செல்லும்போது அதிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அருள் தொடர்பான வசனத்தை ஓதினால் அல்லாஹ்விடம் அருளை கோருவார்கள். தண்டனை தொடர்பான வசனத்தை ஓதினால் தண்டனையிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருவார்கள் என ஓர் அறிவிப்பில் காணப்படுகிறது. அடுத்து அவர்கள்தான் இந்த வேதத்தை நம்புகிறார்கள் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். இது முன்னால் கூறப்பெற்ற நாம் வேதம் வழங்கியோரில் யார் அதை வாசிக்க வேண்டிய முறைப்படி வாசிக்கிறார்களோ என்ற எழுவாய்க்கு பயனிலையாகும். அதாவது, முஹம்மதே, வேதக்காரர்களில் யார் முந்தைய நபிமார்கள் மீது அருளப்பெற்ற தமது வேதத்தை முறைப்படி கடைபிடிக்கிறாரோ அவர்தான் உமக்கு நாம் அருளிய இந்த வேதத்தை நம்புவார். வேறு வசனங்களில் அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் தௌராத்தையும் இஞ்சீலையும் அவர்களுடைய இறைவனிடமிருந்து அவர்களுக்கு அருளப்பெற்ற வேதத்தையும் கடைபிடித்திருந்தால் தமக்கு மேலிருந்தும் தம் கால்களுக்கு கீழிருந்தும் கிடைப்பவற்றை சாப்பிட்டிருக்க மாட்டார்கள். வேதக்காரர்களே, தௌராத்தையும் இஞ்சீலையும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பெற்ற வேதத்தையும் நீங்கள் கடைபிடிக்காதவரை நீங்கள் எதிலும் சேர்ந்தவர்கள் அல்லர் என்று நபியே கூறுவீராக. அதாவது, அவற்றை முறைப்படி நீங்கள் கடைபிடித்து முறைப்படி அவற்றை நம்பி அதில் கூறப்பெற்றுள்ள செய்திகளை, அதாவது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்ப பெற்றதையும் அவர்களின் தன்மை மற்றும் குண நலன்களையும் அவர்களை பின்பற்ற வேண்டும். அவர்களுக்கு உதவி ஒத்தாசை செய்ய வேண்டும் என்ற கட்டளையையும் நீங்கள் உண்மை என ஏற்றால் சத்தியத்தையும் ஈருலக நன்மைகளையும் நீங்கள் பெறுவதற்கு அது வழிவகுக்கும். இதையே பின்வரும் வசனங்களில் அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளான். அவர்கள் எழுத படிக்க தெரியாத தூதரை பின்பற்றுவார்கள். தம்மிடம் உள்ள தௌராத்திலும் இஞ்சீலிலும் அவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். இதற்கு முன் நாம் யாருக்கு வேதத்தை வழங்கினோமோ அவர்கள் இதை நம்புகின்றனர். அவர்களுக்கு அது படித்து காட்டப்பட்டால் நாங்கள் இதை நம்புகின்றோம், இது எங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ள உண்மையே. இதற்கு முன்னரே நாங்கள் இறைவனுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட முஸ்லிம்களாகவே இருந்தோம் என்று கூறுகின்றனர். அவர்கள் மேற்கொண்ட பொறுமையின் காரணத்தால் அவர்களுக்கு இருமுறை பிரதிபலன் வழங்கப்படும். அவர்கள் நன்மையை கொண்டு தீமையை தடுப்பார்கள். நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து பிறருக்கு செலவு செய்வார்கள். நபியே, நீர் வேதம் வழங்கப்பட்டவர்களிடமும் எழுத படிக்க தெரியாதவர்களிடமும் நீங்கள் அல்லாஹுக்கு அடிபணிந்து விட்டீர்களா, இஸ்லாத்தை ஏற்கிறீர்களா என்று கேட்பீராக. அவர்கள் அடிபணிந்து விட்டால் நேர்வழி பெறுவார்கள், புறக்கணித்து விட்டால் மீது எடுத்து சொல்வதுதான் கடமை. அல்லாஹ் தன் அடியார்களை பார்ப்பவன் ஆவான். ஆக வேதம் வழங்கப்பெற்றவர்கள் முறைப்படி அந்த வேதத்தை வாசித்து அதை முறைப்படி பின்பற்றி வருபவர்களாக இருந்தால்தான் இறுதி வேதமான குர்ஆனை அவர்கள் நம்புவார்கள். இதனால்தான் இதை தொடர்ந்து யார் அதை ஏற்க மறுக்கிறார்களோ அவர்களே இழப்புக்கு உரியவர்கள் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளான், அந்த கூட்டத்தாரில் இதை மறுப்பவருக்கு நரகம்தான் வாக்களிக்கப்பட்ட இடமாகும்.
ஆதாரபூர்வமான நபிமொழி ஒன்றில் வந்துள்ளதாவது, எனது உயிர் யாருடைய கையில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக, இந்த இறுதி சமுதாயத்தில் யூதரோ கிறிஸ்தவரோ யாராயினும் என்னை பற்றி கேள்விப்பட்டிருந்து பின்னர் என்னை நம்பவில்லையாயின் அவர் நரகில் நுழையாமல் இருப்பதில்லை.